நீங்க தப்பான கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. இது சமுதாயத்தின் சீர்கேடு. மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு குடிச்சாதான் சொல்ல முடியுமா? குடிச்சா சொல்லறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப நீங்க போட்டு வாங்குறீங்களா? ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். சார் கண்டிப்பா சார், அவருக்குள்ள இருக்க கஷ்டத்தையும் சொல்லுவாரு, அவர் நம்ம மேல இருக்க லவ்வையும் சொல்லுவாரு இல்லையா? குடிச்சாதான் பேச முடியுங்கிறதெல்லாம் என்னங்க கான்செப்ட்? இல்ல சபாஷ், சரியான போட்டி. அவருக்கு உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அது குடிச்சா வெளியே சொல்ல முடியாத சிச்சுவேஷன், ஏதோ ஒரு இடத்துல ஈகோ தடுக்குதுன்னும் போது அவரா அவளை வெளியே கொண்டு வரலாமே. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். நீங்க தப்பான கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. இது சமுதாயத்தின் சீர்கேடு. நீங்க இப்படி லிக்கர் ஊத்துனா தான் பேசணும்னு தப்பான லிக்கர் ஊத்தி கொடுத்து யாரையும் பேச வைக்கல மேடம். I won't accept it. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. நீங்க எப்படி டீயை பாக்குறீங்கன்னா நாங்க லிக்கரை பாக்குறோம். ஐயோ சார், கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்ன தூக்கிடுங்க வெளிய இங்க இருந்து. தயவு செய்து I won't accept it. நல்லா இருப்படா போடா. ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எதுவுமே அளவா இருக்க வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல. அளவா போயிரும். லிக்கர் அளவாவே போகாதுங்க. உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவங்க அதனால தான் பதறாங்க. என்ன கொடுமை சரவணன். அவருடைய சோகத்தை அவர் குடிச்சாதான் சொல்லுவாரு அல்லது இது பண்ணாரு. இப்போ உங்க சோகத்தை அவர் எப்படி தெரிஞ்சுப்பாரு? அது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல சார். அதே மாதிரி அவங்களுக்கு இருந்துட்டு போகுது.